கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா தலைவர் சீக்கிரமே வந்துட்டாரே. அதுவும் பொண்டாட்டியை கூடல கூட்டிட்டு வந்திருக்காரு. இவர் எப்பவும் தனியாத்தானே வருவாரு. பின்னால ஆரஞ்சு மண்டையை நிப்பா, இவர் உட்கார்ந்துருப்பாரு. இன்னைக்கு என்ன பொண்டாட்டி மருமகான்னு கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருக்காரு. பெண்களுக்கு பாராட்டு விழா நடத்துதாக, அதனால அவங்க வீட்டு பெண்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு போல. சாதனை பெண்களுக்கு பாராட்டு விழான்னு எழுதி போட்டிருக்காங்க. அந்த சாதனை பெண்கள் நம்ம தான். நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு விருது வழங்க போறாங்க. செல்வி, நம்ம 2 பேரும் என்ன சாதனை பண்ணணும்? குப்பை வண்டியில ஏறி மல்லாக்க உளுந்தமே, அதுவே பெரிய சாதனை தானம்மா. ஆமா ஆமா, நம்மளுக்கு தான் பெரிய விருதா கொடுக்கணும். சொல்ல சொல்ல கேட்காம என்னைய குப்பை வண்டியில ஏற்றி விட்டு கவுத்தி விட்டுட்டு பெரிய விருது வேணுமோ உனக்கு? வண்டியில ஏத்துனது தான் நானு, கவுத்துனது நானா? என் பிள்ளை இப்போ பெரிய விஐபி மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்கா. மேலே உட்காந்துருக்கிறது பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கே. அவங்க அப்பாவுக்கு தான் இந்த சீனெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல. நைட்டு பூரா வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டாரு. எந்திக்க மாட்டேக்காரு. நானும் எழுப்பி பார்த்தேன். சரி மனுஷன் தூங்கட்டும், ஒரு நாளைக்கு தூங்குதாரு, தூங்கிட்டு போட்டோம். நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கெல்லாம் விருது கிடைச்சிருக்கு, வாங்க போறாளுக. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்கெல்லாம்? சும்மாவே ஆடுன்னு ஆடுவாளுக. இவளுகளை கையில பிடிக்க முடியாது. இதுல விருது வாங்கிட்டாளுங்கன்னா கேட்கவா செய்யணும்? ஆமாண்ணே, சும்மாவே மதிக்க மாட்டாங்க. இதுல விருது வேற கிடைச்சிட்டுன்னா அவ்வளவுதான். இனிமே நம்ம தலையில ஏறிதான் உட்காருவாங்க. நானும் இவங்க கூட ராத்திரி போயிருந்தேன்னா எனக்கும் விருது கிடைச்சிருக்கும். நான் தான் போகாமல் விட்டுட்டேன். நீ ஊரில் இருந்தால் தான் ஆளை ஓடி இருப்பியே. நீ அன்னைக்கு பார்த்து பம்பாய்க்கு போயிட்ட, அதனால போக முடியல. ஆமாம் ஆண்டி, இனிமேல் மம்மிகிட்ட சொல்லி பம்பாய்க்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். மெண்டல் மாதிரி எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத. வேலை பூரா அங்கே கிடக்கு, போய் பார்க்க வேண்டாமா? என்ன ஆண்டி நீங்கள் ஒழுங்கா சமையல் பண்ணலைன்னு நீங்கள் அடிக்கீங்க, அங்கே போய் வேலை பார்க்கலன்னு மம்மி அடிக்காங்க. நான் என்ன தான் செய்ய? சமையல் உனக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு தெரிஞ்சுட்டு, அதனால் அதை நானே பார்த்துக்கிடுதேன். நீ உங்கள் மம்மி வேலையை மட்டும் பாரு. அன்னைக்கெல்லாம் பிரியாணி செஞ்சோம்ல. தாயே, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத ஆத்தா. அன்னைக்கு பிரியாணி செய்தேன்னு உப்பள்ளி கொட்டி நாயை கொண்டுட்டேன். இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நாய்க்கு சொந்தக்காரன் வீடு எனக்கு தெரியும், போய் சொல்லி கொடுத்துருவேன். வேண்டாம் ஆண்டி, அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க. கொலை கேஸில் நீ உள்ளே போயிருவே, குடும்பமான போயிருமேனு பேசாமல் இருக்கேன், சரியா? சரி ஆண்டி. எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம் தம்பி. தலைவர் என்னாச்சி, காலையில் சாப்பிட்டீரா? சாப்பிட்டுட்டு வந்துட்டேம்மா. பாராட்டு விழா நடத்த வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா விழாவை சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாட்டி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. வீட்டில் அரிசியை ஊற போட்டு வந்திருக்கேன், போய் சோத்துக்கு உலைய வைக்கணும். ராணி, இப்ப இதெல்லாம் இங்க வந்து சொல்லணுமா? ஆமாம், வேலைக்கு ஆள் இல்லைல்ல. நான் தனியாக தானே கிடந்து வேலை செய்தேன். என்ன செய்ய, நேரத்துக்கு போகணும்ல. வீட்டில் கிடந்தவளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டீரு. இப்போ என்னத்துக்கு இங்கே உட்கார வச்சிருக்கீருன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. வீட்டில் உள்ள பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அது உனக்கு பிடிக்கலையா? ஆண்டி, அங்கிள் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாரு. அப்படி சொல்லு மருமகளே. நேற்று வந்த மருமகளுக்கு கூட என்னை பத்தி தெரியுது, என் பொண்டாட்டிக்கு தெரிய மாட்டேக்கி. உங்கள் மாமனாரை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தான் நல்லா தெரியும். இல்லை ஆண்டி, மாமா ரொம்ப நல்லவங்க. பல்பு வாங்கினியா? பெசாட்டுக்கு இரு. ஆமாம், அப்படியே பல்ப்பு வாங்கிட்டேன், கொண்டு மாட்டணும். எங்கனையாவது மாட்டி விடுங்க. ஏம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா, அப்பாவை பேச விடு. ஒன்று ஊருக்காரவங்க பேசிக்கிட்டே இருந்து உயிரை வாங்குவாங்க, இல்லைன்னா உங்க அம்மா உயிரை வாங்குவா. சரி நான் பேசுதேன், எல்லாரும் கேளுங்க. இங்கே நம்ம எல்லாரும் எதுக்காக கூடி வந்திருக்கோம்னா, நம்ம ஊர் சிங்க பெண்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறதுக்காகத்தான். நம்ம பொக்கவாய் முருகேசன் தாத்தா அன்னைக்கு காணாம போயிட்டாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சி கடத்தல்காரங்க கிட்ட இருந்து போராடி மீட்டு கொண்டு வந்த நம்ம ஊர் சிங்க பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு விருது வழங்க போறோம். அதுக்கு தான் எல்லாரும் கூடியிருக்கோம். அமைதி. போலீஸ்காரங்களும் தாத்தாவை தேடினாங்க, நாங்களும் ஒரு பக்கம் தேடினோம், என் பையனும் ஒரு பக்கம் தேடினான், ஆளாளுக்கு தனித்தனியா தேடினோம். இருந்தாலும் நம்ம ஊர் பெண்கள் கொஞ்சம் கூட மனசு தளராம 2 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம ஊரா வீடு வீடா தெருவா போய் தேடி அலைஞ்சி கடைசியில் தாத்தாவை எப்படியோ கண்டுபிடிச்சி மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த சாதனையை நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க இல்லைன்னா கண்டிப்பா தாத்தாவை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆயிருக்கும். கண்டுபிடிச்சிருப்போமான்னு கூட தெரியல. கரெக்டா கிட்னியை தோண்ட போற நேரத்துல போய் அழகா தடுத்து தாத்தாவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிட்னி திருடனையும் என் வீட்டில் வேலை பார்த்த அலமேலுவையும் கையும் களவுமா பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போட்டாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஊர் பெண்கள் தான்.
அந்த பெண்கள் யாரெல்லாம்னா நம்ம பட்டம்மா பாட்டி, அது அவங்க வீட்டுக்கார காணோன்னு அவங்க தேடி அலைஞ்சாக. ஆனா அவங்க கூட சேர்ந்து தேடினது நம்ம அத்தை பாட்டி, அதுக்கு பிறகு லட்சுமி, மாலா, நெடுவாளி, ராதா, செல்வி, இவங்க எல்லாரும் தான். இவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம விருது வழங்க போறோம். இந்த 6 பெண்களோட தைரியத்தை பாராட்டி இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க போறேன்னா ஒரு விருதும் 5000 ரூபா பணமும் கொடுக்க போறேன். 5000மா? அப்படி போடு. 7 பேர் போனாங்க. பட்டம்மா பாட்டிக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் தான் காணும். அதுக்கு அவங்க தேடி போனதுக்கு அவங்களுக்கு எப்படி விருது கொடுக்க முடியும்? மற்ற ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போறேன். அத்தை பாட்டி முதல்ல வாங்க. தலைவர் தம்பி, எனக்கு விருது வேண்டாம். ஏன் அத்தை பாட்டி வேண்டான்னு சொல்லுதீங்க? முருகேசன் என் உயிர் நண்பன், அதனால தான் நான் தேடி போனேன். நீங்கள் விருதெல்லாம் கொடுக்காதீங்க. இந்த விருது உங்க நண்பனை கண்டுபிடிச்சதுக்காக மட்டும் கிடையாது, 2 தீவிரவாதிகளை பிடிச்சி கொடுத்ததுக்கு, உங்க சாதனையை பாராட்டி தான் கொடுக்கேன். அதனால வாங்கிக்கோங்க. அப்படியா? அப்போ நான் சரி, இந்த வாரேன். வாங்க வாங்க. இந்தாங்க அத்தை பாட்டி, இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுதேன். ஃபோட்டோ எடுங்க டீ. இந்தாங்க அத்தை பாட்டி, இதுவும் உங்களுக்கு தான். என்னது இது? 5000 ரூபா பணம் இருக்கு, வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. பட்டு பாத்தியா, மங்கம்மா எப்படி அழகா பிரைஸ் வாங்குறா பாரு. ஆமாங்க, மங்கம்மாலாம் இல்லைன்னா அன்னைக்கு உங்களை காப்பாத்திருக்கவே முடியாது. மங்கம்மா மங்கம்மா நில்லு நில்லு நில்லு, மங்கம்மா மங்கம்மா சொல்லு சொல்லு சொல்லு. இவன் மானத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டான். தலைவர் என்னாச்சி, நான் கீழே போய் உட்காந்துக்கிடுதேன். அடுத்த ஆளை கூப்பிட்டு பிரைஸை கொடுங்க. ஆட்டும்மா. மங்கம்மா வாழ்த்துக்கள் டீ. நன்றி டீ செல்லத்தாயி. அடுத்து லட்சுமி, நீ வாம்மா. இந்த வாரம் என்னாச்சி? இந்தாம்மா உனக்கு விருதும் அதோட 5000 ரூபா பணமும். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. விருதுக்காண்டிலாம் நாங்கள் இதெல்லாம் செய்யலை. முருகேசன் தாத்தா எங்கள் கூட ரொம்ப நாளாக பழக்கம். எங்கள் கூட்டத்தில் ஒருத்தர், அவர் எங்கள் ஃப்ரெண்டு. அவரை காணோன்னா நாங்கள் சும்மா இருப்போமா? அதனால தான் எல்லாரும் தேடி போனோம். கடைசியில் அதுக்கு கௌரவிச்சு எங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப நன்றி தான். இருந்தாலும் இதெல்லாம் தேவையில்லாதது தான். இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிடுதோம். இருந்தாலும்னு எல்லாத்தையும் வாங்கிட்டாலே. என்ன விடுங்க, 5000 ரூபா கிடச்சிருக்குல்ல. இவ சும்மாவே வீட்டில் காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடுவா. இன்னைக்கு என்னத்தை கட்டி ஆட போறான்னு தெரியலையே. மக்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிடுதே, உங்கள் கூட இருக்கிறவங்கன்னு இல்லை, யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா போய் உதவி செய்யுங்க. மனிதாபிமானத்தோடு இருங்க. சரியா? நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்காக போனோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஏதாவது ஒரு உதவினா உடனே ஓடுங்க. சரி தாயே, போதும். மீட்டிங் அவர் நடத்த வந்திருக்காரு. நீங்கள் நின்று கச்சேரி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வந்து உட்காருங்க. அடுத்த ஆள் வாங்க வேண்டாமா? இப்போ நேரம் இல்லாததுனால நான் போகிறேன். இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் பேசியிருப்பேன். மக்களுக்கு 4 நல்ல விஷயத்த சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த ராதாக்கு அது பொறுக்க மடக்கி. சரி, நான் போய் உட்காந்துக்கிடுதேன். அவளை கூப்பிட்டு கொடுங்க. அடுத்து செல்வி, நீ வாமா. இந்த வாரம் என்னாச்சி? மேடையில் ஏறி பரிசு வாங்குறத நினைச்சாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்தாம்மா உன் பரிசை வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. எனக்கு பரிசு வாங்கினது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இந்த பரிசளிப்பு விழாக்கு கூட வராமல் கடைன்னு கடையிலேயே கடந்து சாவுதாரு. சரி, அவர் கிடக்கட்டும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இதுவே சந்தோஷம். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ராதா, நீ வாமா. இந்த வாரேன். அதுக்கு தானே இவ்வளோ நேரம் காத்து கிடக்கே. இந்தாம்மா வாங்கிக்கோ. கொடுங்க கொடுங்க. யோ தாடிக்காரா, நல்லா பார்த்துக்கோரும். சரி, இன்னைக்கு வீட்டில் கறி குழம்பு உறுதி. சும்மாவே இவங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. 5000 ரூபா வேற கையில் இருக்கு. என்னெல்லாம் கூத்து பண்ண போறாங்கன்னு தெரியலையே. போம்மா, அடுத்த ஆளுக்கு பிரைஸ் கொடுக்கணும். போட்டோ எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஃபோனில் எடுத்திருக்கேன். பிறவை அனுப்பி விடுதேன். வாங்க. நல்ல 4-5 போட்டோ எடுத்து வையிட்டி. கண்ண மூடி இருக்க போறேன். எம்மா எடுத்தாச்சு தாயே, வாங்க. சரி தலைவர் என்னாச்சி, அப்ப நான் போயிட்டு வரட்டா? ஏம்மா போயிட்டு வாம்மா, அடுத்த ஆளுக்கு பிரைஸ் கொடுக்கணும். சரி. ராணியக்கா போயிட்டு வரேன். என்ன ஏம்மா போ தாயே. நந்தினிமா போயிட்டு வரேன். சரித்தே, போயிட்டு வாங்க. இவட்ட போய் சொன்னேன் பாரு, என்னைய பார்த்தா அத்தைங்க அக்கான்னு சொல்ல வேண்டியதானே. அவள் எல்லாரையும் சின்ன பிள்ளையிலேருந்து அத்தைன்னு தானே கூப்பிடுவா. திடீர்னு இப்போ உன்னை எப்படி அக்கான்னு கூப்பிட முடியும்? எனக்கு ஒன்று அவ்வளோ வயசுலாம் ஆவலம்மா. உன்னைய விட ஒரு 2 வயசு தான் எனக்கு கூட. அதனால என்னைய அக்கான்னு கூப்பிடு. ஏம்மா அவ அதெல்லாம் கூப்பிடுவாம்மா, நீ போய் முதல்ல உட்காரு. அடுத்தது மாலா. அத்தை பாட்டி, மாலாக்கா ட்ரெஸ்ஸை பாருங்க. ப்ரைஸ் வாங்கணுன்னு தேடி பிடிச்சி எடுத்து போட்டு வந்திருக்காட்டி.
மேக்கப் எவ்வளோ நேரம் போட்டாங்க? காலையில் 3 மணிக்கு ஆரம்பிச்சா 9 மணி வரைக்கும் மேக்கப் போட்டிருக்கா. ஏ கடவுளே, 6 மணி நேரமா மேக்கப் போட்டா? அந்த மூஞ்சில வெள்ளை அடிக்க அவ்வளோ நேரமா ஆகும்? ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு போட்டுக்கிட்டே இருக்கல்ல. மூஞ்சில இருக்கிறது சுரண்டி போட்டோம்னா அதை வச்சு 10 நாளைக்கு பாத்திரம் கழுவலாம் போலயே. ஏக்கா அது கழுத வழுக்கு வழுக்குன்னு இருக்கும்க்கா, அதை போட்டு பாத்திரம்லாம் கழுவ முடியாது. அதுவும் கரெக்டு தாண்டி. என்னமோ ஃபவுண்டேஷன் அது இதுங்காகலே என் பிள்ளைகள் சொல்லிட்டு கிடப்பாளுக, ஏம்மா அது வேணுமா இது வேணுமான்னு கேட்பாளுக. நான் தான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன் வாங்கி கொடுத்தா என்னையா? பிள்ளை காலேஜுக்கு போதில்ல, நல்லா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஒரு தடவை வாங்கி கொடுத்து அதோட முடிஞ்சா பரவாயில்ல, இவளுக்கு ஒய்யாமல்ல கேட்பாளுக. ஒருத்திக்கு வாங்கி கொடுத்தா ஒருத்தி சும்மா இருக்க மாட்டா. அவன் மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா? நான் மட்டும் இந்த வீட்டில் இல்லையா? எனக்கு குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, எனக்கு வாங்கி தாங்காம்பாளுக. இப்படியே நான் 2 வாங்கி கொடுத்து அழிஞ்சு போயிடுவேன். பாவும் பிள்ளைகளு. எங்கேயாவது வெளியே போகணுன்னு கிளம்புனாளுங்கன்னா மாலா திட்ட போய் மேக்கப் போட்டு வாங்கடின்னு அனுப்பி விட்டுருவேன். மாலா போட்டு விடுவா. மாலா, இந்தாம்மா உன் சாதனையை பாராட்டி உனக்கு விருதும் 5000 ரூபா பணமும் வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. பொக்கவாய் தாத்தா எனக்கு அப்பா மாதிரி. அவரை காப்பாத்தினதுல நான் பெருமைப்படுதேன். இன்னும் மேலும் மேலும் பல சாதனைகளை புரிய வாழ்த்துக்கள்மா. போயிட்டு வா. அடுத்து நெடுவாளி. இந்த வந்துட்டேன். இந்தாம்மா உன் விருது. நன்றி 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 அண்ணாச்சி, நன்றி. யோ பொக்கவாயி, ஃபோட்டோ எடுக்காம என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீரு? சீக்கிரம் ஃபோட்டோ எடுங்க. அதெல்லாம் எடுத்தாச்சு நெட்டம்மா, நீ கீழே இறங்கி வா. எங்கள் பொக்கவாய் தாத்தாவை காப்பாற்றினதில் நான் ரொம்ப பெருமைப்படுதேன். இதே மாதிரி நாங்கள் பல சாதனைகளை புரிவோம், எல்லாருக்கும் நல்லது செய்வோம். லட்சுமி அன்கோ என்றைக்குமே எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு தான் இருக்குது. அதனால எல்லாரும், நீங்கள் எல்லாரும் தைரியமாக ஊருக்குள்ளே நடமாடலாம். நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம். எல்லாருக்கும் பரிசு வழங்கியாச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கேன். இதே மாதிரி நீங்க மேலும் மேலும் பல சாதனைகளை புரிய வாழ்த்துக்கள். செல்வி, நம்ம என்ன சாதனை புரிஞ்சோம்? குப்பை வண்டியில ஏறி கீழே விழுந்து வீட்டுக்கு போனோம்ல, அதான் பெரிய சாதனை. அதான் விருது கொடுக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டுல. 5000 ரூபா வாங்கியாச்சு, அவார்டு வாங்கியாச்சு. இப்போ எதுக்கு எல்லாரும் கூட்டத்தை போட்டிருக்கீங்க? ஃபங்க்ஷன் முடிஞ்சதெல்லாம் சரிதான். இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறோம். யாரெல்லாம் எங்கள் கூட வரப்போறீங்க? ஒரு இடத்துக்கு போறீங்களா? எந்த இடத்துக்கு போறீங்க? எந்த இடத்துக்குன்னு சொன்னாதான் வருவியாம்மா? ஆமா, தெரியாம எப்படி வர முடியும்? ஏட்டி எங்கிட்டி போறீங்க? அதானே லட்சுமி அக்கா, வீட்டில் 1008 வேலை கிடக்கு. சோறு பொங்கலை ஒன்றும் செய்யலை, ஃபங்க்ஷனுன்னு ஓடி வந்துட்டோம். இன்னும் வீட்டில் போய் சோறு கறி ஆக்கணும்ல. இப்போ எங்கே போக? இப்போ சோறு கறி ஆக்காமல் உங்களை வர சொல்லலை. வீட்டுக்கு போய் நல்ல சோறுலாம் பொங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கிளம்பி வாங்க. எங்கே போகணுங்க்கா? எல்லாரும் கிளம்பணுங்கீங்க. நம்மளும் போகணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிட்டு, போக முடியாமே கிடக்கு. அதனால தான் இன்னைக்கு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் எங்கன்னு கேட்கேன், சொல்லுங்களேன். உங்கள் ஊருக்கு தான் மாலாக்கா, உங்கள் வீட்டுக்கு தான். உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்க்க போகிறோம். வேண்டாங்க்கா, அங்கே போனால் அவமானப்படுத்துவாங்க. அதுக்குன்னு எத்தனை நாளைக்கு போகாமல் இருக்க முடியும்? அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கு கூட்டத்தோடு போகணுமாக்கும். ஒரு ஆள் போனால் மாலாக்காக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிருவாங்க. அதனால கூட்டத்தோடு போனால் தான் சரியாக வரும். போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. அவங்க வீட்டில் சம்மதிக்கிறத பொறுத்து தான் நேரம் ஆகிறத பற்றி தெரியும். அப்போ வீட்டில் சோறு குழம்பு ஆக்க வேண்டாம்ல, நல்லா சுற்றிக்கிட்டு அலையலாம். சரி, நானும் வாரேன். என் மருமகளை கொண்டு அவள் வீட்டோட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள்லாம் முயற்சி பண்ணுது கேட்டி. நல்லபடியாக அது நடக்கட்டும். அவளுக்கும் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தானா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. எப்படியாட்டு சேர்த்து வச்சிருங்க டீ. வாங்க எல்லாரும் போவோம். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாலாக்காவோட அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் அங்கே போய் அசிங்கப்பட போகிறீங்க. சொன்ன கேட்க மாட்டேங்கிங்க. நாங்கள் மட்டும் போல தங்கச்சி, நீங்களும் தான் வாரீங்க. எல்லாரும் சேர்ந்து தான் போகணும். நானும் வரமுட்டி, எல்லாம் சேர்ந்து போவோம். நானும் வாரேன். மாலாக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். நானும் வாரேன்ப்பா. சரி, வர்றவங்களாம் வாங்க. முதல்ல இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு சோறு கறி ஆக்கி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 மணி போல் கிளம்பி வாங்க. அதுக்கு பிறகு போவோம். மாலாக்கா வந்துருங்க. என்ன அதெல்லாம் வந்துருவாட்டி, வராமல் எப்படி இருப்பா? நான் கூட்டிகிட்டு வரேன் டீ, நீங்கள்லாம் போங்க. சரி, எல்லாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுவோம். கரெக்டாக எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டாக 3 மணிக்கு எல்லாரும் பஸ் ஸ்டாண்டில் இருங்க. 3:10க்கு ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸில் கிளம்பிடுவோம். ஆட்டோ
மாட்டோம். நம்ம ஏன் காரில் போகக்கூடாது? போகலாமே, காரில் போகக்கூடாதுன்னு எவன் சொன்னது? நம்ம 7 பேர் தானே போக போகிறோம். காரில் நல்ல அழகாக இடம் காணும். நம்ம எல்லாம் சேர்ந்து கார்லேயே போயிடுவோம். ஆமாட்டி, அன்னைக்கு நம்ம பேசணும்ல சிம்ரன் காரில் போவோன்னு. அப்புறம் இன்னைக்கு பஸ்ஸில் போவோம்னு சொன்னா அவள் சண்டைக்கு வரப்போறா. சரின்னு சொல்லிடுங்க. சரிம்மா, கார்லேயே போவோம். நீ 3 மணிக்கு காரை கொண்டுட்டு வந்துரு. காரை கொண்டுட்டு எங்கே வரணும்? மரத்தடிக்கு வந்துரு. நம்ம எல்லாம் சேர்ந்து மரத்தடியில் வந்து கிளம்பி போயிடுவோம். ஆ சரி சரி. மாலாக்கா வீட்டில் போய் கூட்டிகிட்டு அப்படியே மரத்தடிக்கு வாரேன். நீங்கள் எல்லாம் மரத்தடியில் நில்லுங்க. அப்படியே கூட்டிகிட்டு போயிருதே. சரி, அப்போ எல்லாரும் கிளம்புவோமா? நீங்கள் எல்லாரும் எனக்காக உதவி செய்யணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் சரியாக படலை. அதெல்லாம் சரியாக வரும் மாலாக்கா. பெசாட்டுக்கு இருங்க. எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க. பட்டு நானும் போயிட்டு வரேன் பட்டு. முடியாது முடியாது, ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க. மாலாவோட அப்பா அம்மாவும் பார்த்து பேச போறாங்க. அங்க உங்க கூட போறதுக்கு ஒரு ஆம்பளை இருக்க வேண்டாமா? நான் போனதுன்னு சரியா வரும். அப்புறம் அவங்க வீட்டுல சண்டை கிண்டை போட்டாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு நான் நிக்க வேண்டாமா? அதெல்லாம் சரிதான். உங்களை எவனாவது கடத்திட்டு போயிட்டானா என்ன செய்ய? எவன்ட்டு என்னைய கடத்திட்டு போவான்? எதுக்கு எடுத்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. முடியாது முடியாது, கடத்திட்டு போயிடுவான். ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க. ஏ பாட்டி, பயப்படாதீங்க. நாங்கள் காரில் தான் போக போகிறோம். நேராக போய் மாலா வீட்டு வாசலில் இறங்க போகிறோம். அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்படியே காரில் கிளம்பி வர போகிறோம். சரியா? நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் ஒரு 7 பேர் போகிறோம். தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கிடுதோம். ஏம்மா, உனக்கு இவரை பற்றி தெரியாதும்மா. எங்கிட்டாவது போய் நிற்பாரு, வேடிக்கை பார்த்துட்டு பராக்க பார்த்துக்கிட்டு நிற்பாரு. அப்போ பார்த்து எவனாவது தோலை தூக்கி போட்டு போயிட்டான்னா நான் என்னம்மா செய்ய? மறுபடியும் தேடி தேடி ஊர் ஊரா அலைய முடியுமா? இப்படித்தான் லட்சுமி பேசிக்கிட்டே இருக்கா. மெண்டல் மாதிரி ஆயிட்டா. நான் என்ன செய்ய? இருங்க இருங்க, நான் பேசுதேன். சரியா? பயப்படாதீங்க. உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பாட்டி, இங்கே பாருங்க. தாத்தாவை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட விட வேண்டியது என் பொறுப்பு. தாத்தாவும் வரணும்னு ஆசைப்படுதாரு. அது மட்டும் இல்லாமல் மாலாவை அவங்க அம்மா அப்பா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் பொம்பளைங்களாக தான் போகிறோம். தாத்தா ஒருத்தர் இருந்தாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரியா? பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கும். அதனால் நாங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறோம். பயப்படாமல் இருங்க. அவரை கொண்டு வந்து விட வேண்டியது என் பொறுப்பு. சரி லட்சுமி, உனக்காண்டி விடுதேன். நீ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவர் எங்கே இருக்காரு என்னன்னு. சரியா? பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவியா? கூட்டிகிட்டு வந்துடுதேன் பாட்டி. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் அடித்து தாத்தாவை பேச வைக்க. அப்பனா சரி, போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தாத்தாவை ஒரு 3 மணிக்கு அனுப்பி விடுங்க மரத்தடிக்கிட்ட. சரியா? காரில் கூட்டிகிட்டு போயிருந்தோம். சிம்ரன் காரில் தான் போகிறோம். சரிம்மா, அனுப்பி விடுதே. போங்க. ஆஹா, ஜாலி ஜாலி. நான் வெளியே போறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பொக்கவாய் தாத்தாவை சேரும். என்ன அலப்பற ஜாஸ்தியாக இருக்குது? யோ மாமியாரே, ஜெயிச்சு கப்பு வாங்கியிருக்கேன். ஜெயிச்சி ஒரு பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியே போய் பவுசா அலைய வேண்டியது. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நாரி போயிடும். ஜெயிச்சிட்டியா? எந்த போட்டியில் ஜெயிச்சே? யோ பொக்கவாய், வாயில் என்ன கொலக்கட்டையா வச்சிருக்கீரு? எந்த போட்டின்னு கேட்காகல்ல, விளக்கமாக சொல்லுங்க. ஏன் ஆள் விட்டு தான் சொல்லுவீங்களோ? நீங்கள் சொன்ன வாயில் இருக்கிற முத்தெல்லாம் கொட்டி போயிருமோ? பாட்டு பாடி களைச்சி போயிட்டேன் மாமியாரே. அதனால தான் ஆள் வச்சு சொல்லுதேன். அவர் சொல்லுவார், கேளுங்க. சித்தி, இந்த பொக்கவாய் தாத்தா காணாம போயிட்டாருல. அதான் முருகேசன் கிடச்சிட்டாம்ல. ஆமா சித்தி, கிடைச்சிட்டாரு. நெட்டம்மா அவங்க குரூப்ல உள்ள ஆட்கள் எல்லாம் சேர்ந்து போய் தானே கண்டுபிடிச்சாங்க. அதனால அவங்கள பாராட்டி ஒரு விழா நடத்தினாங்க. அதுல நெட்டம்மாக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சும்மா கிடையாது மாமியாரே, நாங்கள்லாம் சிங்கப்பெண் சாதனை பெண்களுக்கு பாராட்டு விழான்னு அங்கே போட்டிருந்தாங்க தெரியுமா? சரி, இந்த கப்பு வச்சு என்ன செய்ய போற? காப்பி கீப்பி குடிக்க போறியா? ஹலோ மிஸ்டர் மாமியாரே, 5000 ரூபா கொடுத்துருக்காங்க பரிசு. யாத்தாடி, பரவாயில்லையே. 5000 ரூபா பரிசு கொடுத்தாங்களா? என்னத்துக்கு? 2 நாளாக தேடி அலைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு தான் எங்கள் திறமையை பாராட்டி எங்கள் வீரத்துக்கு பரிசு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. 5000 ரூபா கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும். அடுப்பங்கரையில் பாத்திரம் கிடக்கு, போய் கழுவு. என்னடா இது, இந்த வீட்டு மருமகளுக்கு வந்து சோதனை. வெளியே இருக்கிறவங்க பூரா நம்மளை பாராட்டி பரிசாக கொடுக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்த பாத்திரத்தை கழுவு, சட்டி பானையை உருட்டுங்காங்க. அப்புறம் சட்டி பானையை உருட்டுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரியவை கூட்டு வர முடியும்? நீ தான் உருட்டணும். போய் உருட்டு போ. அதுக்கெல்லாம் நேரம் இல்லத்த, நான் வெளியே போகணும் மறுபடியும்.
இப்போ தானே உள்ளே வந்து முளைஞ்சிருக்கு, வீட்டில் காலை நிற்காதோ? நாங்கள் மாலாக்கா வீட்டுக்கு போகிறோம். அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அவங்கள கொண்டு சேர்த்து வைக்க போகிறோம். இப்படியே ஊர் ஊரா சேவகம் பண்ணிக்கிட்டே அலைங்க, வீடு நாரி போய் கிடக்கு, அது தெரியாது கண்ணுக்கு. நாரி போய் கிடக்கா? அது எப்படி நாரும்? பாப்பாவுக்கு டைப்பர் போட்டு விட்டுருதேன். நேற்று தான் வீட்டை பூரா லைசால் போட்டு தொடச்சி எடுத்தேன். இன்னைக்கு எப்படி நாரும்? ஏ தாயே, போம்மா போய் வேலையை பாரு, போ போ. நான் விருது வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கோ? நான் என்னத்துக்கிட்டே பொறாமப்பட போகிறேன்? வீட்டில் 1008 வேலை கிடக்கு, இவ தெரு தெருவா அலையுதா. விடுங்க சித்தி, இன்னைக்கு ஒரு நாள் தான், நெட்டமாக போயிட்டு வந்துடட்டும். நல்ல பகுமானமாக துணியை போட்டுக்கிட்டு வெளியே போய் அப்படியே மினுக்கிக்கிட்டு அலைஞ்சா காணாது. வீட்டில் இருக்கிற வேலைகளையும் பார்க்கணும். வீட்டுக்குள்ளே யாராவது படக்குன்னு வந்தால் அவ்வளோதான், காரி துப்பிட்டு வெளியே தான் ஓடணும். என்ன நல்ல இந்த ஹாலு சுத்தமாக தானே வச்சுருக்கேன். யாராவது வந்து இங்கே தானே உட்கார போகிறாங்க, வேற இங்கே வந்து பார்க்க போகிறாங்க. யாராவது நம்ம சொந்தக்காரங்க வந்து அடுப்பங்கரைக்குள்ளெல்லாம் படக்குன்னு வந்துட்டா செத்தா மனுஷன். அவங்கள யார் அடுப்பங்கரைக்குள்ளே வர சொன்னா? அடுப்பங்கரைக்குள்ளே படக்குன்னு எதுக்கு அடுத்த வீட்டுக்குள்ளே வரணும்? ஹாலில் உட்காந்துட்டு அப்படியே ஓட வேண்டியது. ஏம்மா, உன்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ஆவி இல்லைம்மா. போய் முதல்ல ஒரு காப்பி எகிப்பிய போடு போ. அப்படி கேளுங்க, ஒத்த காப்பிக்கு தானே இவ்வளோ பேச்சு. காப்பி போட்டு தாரேன். போ போ, போய் காப்பியை போடு. யோ பொக்கவாயி, இந்த கப்பை கொண்டு போய் பத்திரமா நம்ம ரூமில் இருக்கிற ஷோகேஸில் வச்சிரும், சரியா? அதுக்கு பிறகு நான் போய் கிடக்கிற பாத்திரத்தை கழுவி போடுதேன். அதுக்குள்ளே கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுங்க. நம்ம எல்லாரும் மத்தியானத்துக்கு பிரியாணி சாப்பிட்டுக்கிடுவோம். அதுக்கு பிறகு நான் கிளம்பி போயிடுவேன், சரியா? ராத்திரிக்கு நீங்கள் என்னமும் செஞ்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். நெட்டமாக ராத்திரி ஆகுமா நீ வர்றதுக்கு? ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம். 4 நட்சத்திரம்லாம் பார்த்து உங்களுக்கு நேரங்காலெல்லாம் குறித்து கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ நேரம் ஆகுமோ என்னமோ. நாங்கள் எல்லாம் காரில் தான் போகிறோம். சிம்ரனு கூட வாரா, சரியா? நாங்கள் ஒரு 7-8 பேர் போகிறோம். பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுவோம். நேரெல்லாம் சொல்ல முடியாது, எப்போ வாரோம் என்னன்னு. பிள்ளைய பார்த்துட்டு பெசாட்டுக்கு இருங்க. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அடி பாவி, இந்தாங்க உள்ள கொண்டு வச்சிருங்கன்னு கப்பை மட்டும் கொடுத்துட்டு துட்ட கையில் கொண்டு போயிட்டாலே. இந்த உலகம் இன்னமா நம்மளை நம்புது? நம்ம எவ்வளோ பெரிய தில்லலங்கடி, நம்மகிட்டயே வேலையை காட்டலான்னு பார்க்காரு. துட்டை கொடுப்பேனா நான்? அப்பா அடா, நம்மளுக்கு கிடைச்ச விருதையும் துட்டையும் உள்ள வச்சு மூடியாச்சு. என்ன பீரோல நோண்டிக்கிட்டு இருக்க? அட கடவுளே, இந்த கரகம் முடிச்சா வந்துட்டானே. ஏங்க வந்துட்டீங்களா? சரி சரி, அங்கே போய் உட்காருங்க, உங்களுக்கு காப்பி கொண்டு வரேன். என்ன கவனிப்புலாம் பலமா இருக்கு? நான் உன்கிட்ட காப்பி கேட்கவே இல்லையே. தினம் கேட்டாலே எரிஞ்சு எரிஞ்சு உழுவ. இன்னைக்கு என்ன காப்பி தரேங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ தான் காப்பி போட்டேன். நீங்கள் வேற கரெக்டாக வந்துட்டீங்களா, அதான் உங்களுக்கு காப்பி கொடுக்கேன்னு. போய் உட்காருங்க, வாரேன். சரி இல்லையே, பீரோக்குள்ள என்னத்தை நோண்டிக்கிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று துவைச்சி காயப்பட்ட துணியெல்லாம் அங்கே கிடந்துச்சுல்ல, அதை மடிச்சு கொண்டு வந்து பீரோக்குள்ளே வச்சேன். சரி, 5000 ரூபா எடு, கொஞ்சம் வேலை இருக்கு, கடைக்கு போயிட்டு வரேன், சீக்கிரம் கொண்டா. 5000 ரூபாயா? எங்கே இருக்கு? இப்போ தானே ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்க. விருது கொடுத்து 5000 ரூபா. விருது நீ வச்சுக்கோ, 5000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துரு. 5000 ரூபாய் என்னத்துக்கு உங்களுக்கு? புருஷன் கேட்டா இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்கணும். என்ன ஏதுன்னு 1008 கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது எப்படி? நாங்கள் கஷ்டப்பட்டு போய் எங்கள் தாத்தாவை காப்பாற்றி குப்பை வண்டிக்குள்ளெல்லாம் உளுந்து நாங்கள் பாடுபட்டு கொண்டு வந்து வச்ச துட்டு நீங்கள் கேட்ட உடனே தூக்கி கொடுத்துடணுமோ? ஆமாட்டி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் அது எனக்கு கவலை கிடையாது. எனக்கு துட்டு வேணும், அவ்வளோதான். நான் போய் குடிக்கணும். அன்னைக்கு சம்பளம் 5000 ரூபா கொண்டு வந்து கொடுக்கும்போது நல்ல பவுசாக வாங்கி வச்சுக்கிட்டேல்ல, இப்போ கேட்கமுல கொடு. இவங்கிட்ட இப்படி பேசினா வேலைக்கு ஆகாது. இவங்கிட்ட நம்ம வேற மாதிரி பேசணும். ஏங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் சரிதான். அந்த 5000 ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துடணும் தான் எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன செய்ய, சேலைக்கார பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போன வருஷம் ஒரு 2 சேலை எடுத்தேங்க. அதுக்கு துட்டு கொடுக்காம இருந்தேன். ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டே கிடக்கேன்னு வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே வட்டின்னு போட்டுக்கு இருந்து 5000 ரூபாயை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. 5000 ரூபாய் பிடுங்கிட்டு போயிட்டாங்களா? சேலை எவ்வளவுக்கு எடுத்த? 300 ரூபா சேலை 2 எடுத்தேங்க. அதுக்கு தான் 5000 ரூபாய் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. 300 ரூபா சேலைக்கு 5000 ரூபாயா? இது எந்த ஊர் நியாயம்? அதுக்கு முந்தின வருஷம் ஒரு 2 சேலை எடுத்தேன். அதுக்கு முந்தின வருஷம் ஒரு 4 சேலை எடுத்தேன். அதுக்கு முந்தின வருஷம் ஒரு 8-9 சேலை எடுத்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்து துட்டை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. சேலை எடுக்கும்போது துட்டு கொடுத்து எடுக்க மாட்டியோ? ஏன்ட்ட எங்க துட்டு இருக்கு? ஓசிலே எடுத்து எடுத்து வச்சிருந்தேன். காசை பார்த்தோன்னா மொத்தமாக பிடுங்கிட்டு போயிட்டாங்க. நானே என்ன செய்ய, மத்தியானத்துக்கு சோறு கறி ஆக்க முடியலையே. உங்களுக்காக ஆசையாக கோழி குழம்பு வச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு கூட வழி இல்லாமல் போயிட்டுங்க. நான் என்னங்க செய்ய? இப்போ என்கிட்ட வந்து துட்டு கேட்கீங்க. உங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுக்கறதுக்கு என்கிட்ட துட்டு இல்லைங்க.
சாயந்தரம் நம்ம பிள்ளை வருவான், அவனுக்கு சோறு பொங்கி போடுறதுக்கு கூட துட்டு கிடையாது. அவன் வந்தான்னா எம்மா ஏதாட்டு பண்டம் வாங்கி தாங்கம்மான்னு கேட்பான். 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்கு கூட வழி இல்லாமல் போயிட்டுங்க. என்கிட்ட சுத்தமாக துட்டே இல்லை. ஐயோ பாவம், என் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்படுதாளே, அது தெரியாம இருந்திருக்கனே. ராதா, இந்த கவலைப்படாத, ஒரு 500 ரூபாய் என்கிட்ட இருக்கு, இதை வச்சுக்கோ, வீட்டு பிரச்சனையை சமாளிச்சுக்கோ. அதுக்குள்ள என்ன நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள இந்த வாரம் சம்பளம் வந்துடும். வந்தோடனே நான் வந்து தாரேன் என்ன. ரொம்ப நன்றிங்க, கொடுங்க. இதை வச்சு தான் இன்னைக்கு கோழி குழம்பு வைக்க போறேன். மத்தியானம் நல்லா சுட சுட சோறு பொங்கி தாரேன், நீங்க உட்காந்து நல்லா சாப்பிடுங்க என்ன. சரி சரி, வருத்தப்படாத. நான் வேணா போய் கோழிக்கறி வாங்கிட்டு வரட்டா? ஆமாங்க, கோழிக்கறி வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க துட்டை பிடிங்க. வேண்டாம்மா, நீ இதை வச்சுக்கோ, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட வேற துட்டு இருக்கு, போயிட்டு வரேன். சரிங்க, நீங்க நல்லா இருக்கணும். 100 வருஷம் 1000 வருஷம் நீங்க நல்லா இருக்கணுங்க. சரி, கடைக்கு போயிட்டு வரேன். ஏன்டா தாடிக்காரா, என்கிட்ட வந்து 5000 ரூபாய் பிடுங்க பத்தியா? நம்ம நடிப்புல இப்ப நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஆஹா, இப்படி நடிச்சு நடிச்சு நல்லா ஜாலியா இருக்கலாம் போலயே. இவ்வளவு நாளா இந்த கதை தெரியாமல போயிட்டு கூட்டத்துல ஒரு 5000 ரூபாய் கிடைச்சிருக்கு, இங்க ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஒரே ஜாலி தான். போ, உன் காட்டுல மழை தான். ஏற்கனவே லோன் வாங்கின துட்டை பூரா அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். அது கூட சேர்த்து இதையும் போட்டு வச்சு நல்ல ஒரு நகை வாங்கிட வேண்டியதுதான். என்ன இவ மேல நின்று ஆடிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை பைத்தியம் முத்திட்டோ? துட்டு இல்லைன்னு ரொம்ப கவலையில பைத்தியம் முத்தி போய் கிடக்கா போல. சரி, கறி கடைக்கு தானே போறோம், போற வழியில தான் மருந்து கடை இருக்கு, அந்த கடையில போய் கேட்டு பார்ப்போம். எதுவும் முத்துன பைத்தியத்துக்கு கொடுக்கறதுக்கு மருந்து கிருந்து வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில கலக்கி கொடுத்துட வேண்டியதுதான். எம்மா, அவார்டு கிடைச்சதா? ஆமாட்டி, இந்த இருக்கு பத்தியா, இந்த அவார்டு தான் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் பிரைஸ் கொடுத்தாங்க. சரி சரி, அதான் அவார்டெல்லாம் வாங்கியாச்சுல்ல. நீங்கள் அவார்டு போடுறதுக்கு நாங்கள் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு வந்திருக்கு. சரி, போய் காப்பியை கிப்பியை போடுங்க, குடிப்போம். காப்பியை போடுங்க, குடிப்புமா? ஆமாம், நான் வீட்டில் இருக்கமுல்ல, காப்பியை போட்டு கொண்டு வா. அந்த வேலையே இன்னைக்கு நடக்காது. இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன், நீங்களாம் போய் காப்பி போட்டு கொண்டு வந்து தாங்க. நானா காப்பி போட முடியும்? ஒரு வீட்டில் ஆம்பளை வேலை செய்யலாமா? அப்போ பொம்பளைகளை மட்டும் வேலை செய்ய நேர்ந்தா விட்டுருக்கு. ஆம்பளை வேலை செய்யலாமான்னு கேட்கிரு. ஒரு 5000 ரூபாய கையில் பார்த்த உடனே காப்பி போட மாட்டேங்காலே. 5000 ரூபாய் காண்டிலாம் இல்லைங்க, எங்களுக்கு இன்னைக்கு மரியாதை கிடைச்சிருக்கு. இவ்வளோ நாளாக கிடைக்காத மரியாதை, இந்த வீட்டில் கிடைக்காத மரியாதை ஊருக்குள்ளே கிடைச்சிருக்கு. அந்த பெருமையில் சொல்லுதேன். இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட்டு, இன்னைக்கு காப்பி வேணும். போட முடியுமா முடியாதா? இப்போ என்ன, உனக்கு காப்பி தானே வேணும்? இரு வாரேன். ரேகா, அம்மாக்கு ஒரு காப்பி போட்டு கொடு, அப்படியே அப்பாக்கும் ஒரு கிளாஸ் கொண்டு வந்துரு. என்னது, நான் காப்பி போடணுமா? எனக்கு காப்பியெல்லாம் போட தெரியாது. அப்பாவும் மரியாதை பிள்ளைகளும் இருக்கும். 7 வயசாகுது, ஒரு காப்பி போட தெரியலையா? போய் போட்டு கொண்டு வா போ. அப்படியே அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வந்துருமா, மறந்துடாதே. அட கொடுமையே, காப்பி போட எனக்கு தெரியாதே. என்னையெல்லாம் காப்பி போட சொல்லுதாக, நான் எப்படி போட? செவனேன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன். என்னைய காப்பி போடுன்னு அடுப்பங்கரைக்குள்ளே அனுப்பி விட்டுட்டாங்க. முன்ன பின்ன காப்பி போட்டால் தானே எனக்கு அது தெரியும். நான் அடுப்பங்கரைக்குள்ளே சோறு திங்க மட்டும்தான் வருவேன், இல்லைன்னா தட்டை போட்டுட்டு கையை கழுவ வருவேன். என்னைய கொண்டு அடுப்பங்கரையில் சோறு பொங்கு குழம்பு வையின்னா எனக்கு என்ன தெரியும்? காப்பியை போடுங்காக. காப்பி எப்படி போடணும்னு என்னன்னு ஒன்றும் தெரியாதே. சரி, ஏதாட்டும் ஒன்று செஞ்சு பார்ப்போம். இங்கே தானே பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டேன், இதில் தான் காப்பி போடணும். பால் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பால் எடுத்து உள்ளே ஊற்றுவோம். பால் கிடச்சிட்டு உள்ளே ஊற்றிடுவோம். சரி, பாலை ஊற்றியாச்சு. காப்பியில் காப்பித்தூளும் சீனியும் போடுவாங்கல்ல, அதையும் உள்ளே போட்டுட்டு மூடியை போட்டு வச்சுட்டு உட்காருவோம். இது எப்போ வேகும்னு தெரியலையே. அடி, அடுப்பங்கரைக்குள்ள என்ன செய்யுதே? காப்பி போடத்தானே சொன்னேன். காப்பி தாம்மா அடுப்பில் வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் இருங்க போட்டு தாரேன். குக்கர் அடுப்பில் இருக்கு, அதுக்குள்ளே தான் பால் சீனி காப்பித்தூள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன்.